Hi, hello friends, welcome back to Harshani channel. இப்போ வந்து குட் மார்னிங் டு ஆல். நம்ம சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, அந்த பசங்கள்லாம் அடிக்கடி கடையிலேருந்து வாங்கி சாப்பிடுவாங்க இல்லையா, குர்குரே இருக்கும் இல்லையா, அதே குர்குரேவை நான் வந்து அவலில் இங்கே செஞ்சு காட்ட போகிறேங்க. அது ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். அதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஒன்றும் தெரியாதுங்க. இது வீட்டில் செய்கிறதுனால நல்லா ஹைஜீனிக்காக நல்லாயிருக்கும். அவலில் பொடி பண்ணி அவல் வச்சு பொடி பண்ணி அதை செய்ய போகிறேன். அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து லீவ் நாளில் அதை செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு அந்த கிறிஸ்பி அப்படியே இருக்கும், சாப்பிடுவாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கூட செஞ்சு போட்டால் கூட சாப்பிடுவாங்க. அவல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால வந்து வீட்லேயே நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துறோம் லீவு. அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு லீவு வந்து கழிப்பாங்க. ரொம்ப ஆரோக்கியமாகவும் அவங்களுக்கு இருக்கும். அது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், ஒரே சவுண்டு காத்தாலேருந்து எங்கள் வீடாகவே இல்லை. ரெண்டும் ஒரே அமக்களம் தாங்க முடியல. எங்க நீங்கள் கத்தி கத்தி இந்த ரூம்லேருந்து அந்த ரூமு, அந்த ரூம்லேருந்து இந்த ரூமு ஓடிட்டு இருக்கு. நானும் காலையிலேருந்து வீடியோ எடுப்போம்னு பார்க்குறது அந்த சத்தத்தில் எடுக்க முடியல. இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக அம்மா நான் அந்த உள்ளுக்குள்ளே வச்சுட்டு பண்ணுறேன்ட்டு அந்த லாஸ்ட் ரூமில் போய் கதவை சாத்திட்டு டிவி போட்டு கொடுத்து ஏதோ கதை சொல்லிட்டு உட்காந்துருக்கா. ஒரு 1/2 hourமா அதுக்குள்ளே வீடியோ முடிச்சிடு நீ அப்படின்னு சொன்னா. அதனால வந்து பண்ணிட்டு இருக்கேன் நான். உங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஆனால் எப்படி இப்போ குழந்தைங்க வந்து ரொம்ப என்கேஜாக அப்படி வீட்டில் நம்மளோட இருந்துட்டு அங்கே அவங்க ஸ்கூலுக்கு போனவுடனே நமக்கு ஒரு மாதிரி விரிச்சோன்னு இருக்கும். அது வேறு விஷயம். இருந்தாலும் இப்போ அவங்க படுத்துகிற படுத்தல் பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் அப்படியே ரசிக்க முடியாமல் இருக்கும். ஒரு சமயம் ஏதோ கையில் காலில் கூட்டிட்டு போகிறாங்களே அப்படின்னு பயமாகவும் இருக்கும். அப்படியே ஓடிட்டு இருக்கு. இன்னும் 1 மாதம் இருக்குது அர்ஷனுக்கு லீவு. அந்த லீவு முடிஞ்சால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், அவ்வளோ. அதுக்கப்புறம் அர்ஷனி மட்டும்தான், அவளை அப்படியே சமாளிச்சுக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்லேயும் குழந்தைங்கள்லாம் லீவில் இப்படி தான் இருக்காங்களா? எவ்வளோதான் வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுனே தெரியல. அங்கே எங்கேயும் கூட்டிகிட்டு தான் போயிட்டு வரோம். அடிக்கடி வீடியோவிலையும் உங்களுக்கு நான் போடுவோம், பார்த்துருப்பீங்க. இது எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறதுன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை 15 நாளைக்கு ஒரு தடவை எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போய் நேற்றுக்கு முந்தானால கூட ஏதோ மால் கூட்டிகிட்டு போயிட்டு விளையாட வச்சு கூட்டிகிட்டு இருந்தா சரி, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும். வீட்லேயே அடைச்சிருக்கிறதுனால விஷமும் ஜாஸ்தியாக இருக்கு அவனுக்கு அப்படின்னு. குழந்தைங்க எப்பவுமே வீட்டில் போட்டு நம்ம அப்பெல்லாம் சின்ன வயசாக நாங்கள் இருக்கும்போதெல்லாம் ரோட்டில் விளையாடுவோங்க. பக்கத்து வீட்டு குழந்தைங்க அக்கத்து வீட்டு குழந்தைங்களோட சேர்ந்து ரோட்டில் விளையாடுவோம், காத்தாடி ஓட்டுவோம், மண்ணில் விளையாடுவோம். அது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் குழந்தைங்க விளையாடுறதே காணும். எல்லாம் இப்போ பாரு செல்ஃபோனு, டிவி, இதுதான் மெயினாக இருக்குது. ரோட்டில் குழந்தைங்கள பார்க்க முடியல ஒன்னோட ஒன்று விளையாடுறாங்களான்னு. அப்படியே விளையாடினாலும் இந்த ஸ்கேட்டிங் கிளாஸு, ஃபுட்பால் கிளாஸு, கிரிக்கெட்டு அது மாதிரி சேர்த்து விடுறாங்க. அங்கே பார்க்கலாமே தவிர ரோட்டில் குழந்தைங்க பக்கத்து வீடு அக்கத்து வீடோட சேர்ந்து விளையாடுறதே நான் பார்க்கல. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி சைக்கிளாவது கொஞ்சம் ஓட்டுவாங்க. கொஞ்சம் 4-5 பசங்களாம் சேர்ந்து ரோட்டில் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ அது கூட இல்லை. இங்கே பாரு ஒரே ரஷ்ஷாக இருக்கும். குழந்தைங்களை வெளியில் விடவும் பயமாக இருக்குது. அதனால் இப்படியே போயிட்டுருக்கு. சரி வாங்க நம்ம ரெசிபி பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன தேவையான பொருள் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்க, 1 கப்பு அவல் எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்துட்டு இருக்கேன். எந்த கப்பால் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த கப்புக்கு 1/2 கப்பு போதும். நான் இப்போ வந்து அளந்து உங்களுக்கு மாவு பிசையும் போது காமிக்கிறேன். அடுத்தது வந்து ஒரு 2 ஸ்பூன் 1.5லேருந்து 2 ஸ்பூன் தேவைப்படும் பொட்டுக்கடலை பொடி. பொட்டுக்கடலையை நல்லா வெறும் அப்படியே லைட்டாக ஒரு பரட்டு லைட்டாக செவக்க வறுக்கக்கூடாது, லைட்டாக ஒரு பரட்டிட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொட்டுக்கடலை பொடி. இது தேவையான உப்பு, மிளகுத்தூள், அடுத்தது பொரிச்செடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த அவல் இருக்கு இல்லைங்களா, அந்த அவல் அப்படியே போட்டாச்சு. அவல் போட்டு நல்லா பொடி பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த கப்பால் ஒரு 3/4 கப்பு இது வருதுங்க. அவலில் பொடிச்ச அந்த மாவு வருது. அதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கணும். இப்போ பாருங்க, இந்த பவுலில் வந்து இந்த மாவு கொட்டிக்கணும். கொட்டிட்டு இதில் ஒரு 1/4 கப்பு இந்த அரிசி மாவு
1/4 கப்பு அரிசி மாவு இதோட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூனுங்க, 2 ஸ்பூனு பொட்டுக்கடலை மாவு, கொஞ்சோண்டு ஒரே ஒரு பிஞ்சு பாருங்க, ஒரே ஒரு பிஞ்சு மிளகுத்தூள். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் சாப்பிட மாட்டாங்க, அதனால மிளகு சேர்த்துக்கலாம். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்ததுன்னா நம்ம காஷ்மீரி மிளகாத்தூளே சேர்த்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் கலரும் கொடுக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் எடுத்தாச்சுங்க. எடுத்து மொத்தமாக உப்பு, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுறணுங்க. நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாவு எல்லாமே சேர்த்து இதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். நம்ம மொத்தம் இந்த அளந்த மாவு எல்லாம் சேர்த்து இந்த கப்பில் 3/4 கப்பு இருக்கு. அப்போ நம்ம இதுக்கு வந்து இதில் வந்து 1/4 கப்பு தண்ணிங்க. இப்போ 1 கப்பு இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து 1/4 தண்ணி வச்சுக்கணும். 1க்கு 1/4 தண்ணி அளவு, அதான் கணக்கு. இதுக்கு 10 நம்மளுக்கு மாவு மொத்தமே பார்த்தீங்கன்னா 3/4 கப்பு தான் இருந்தது. அதனால நான் வந்து 1/4 பங்கு அதோட தண்ணி வச்சுருக்கேன். எப்படி அப்படின்னா ஒரு 3/4 கப்பு, ஒரு 1/2 கப்பு, 2 சேர்ந்தா 1/4 கப்பு தண்ணி இதில் இப்போ நான் வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். அந்த தண்ணியில் வந்து ஒரே ஒரு ஸ்பூனுங்க ஆயில், ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் நல்லா மாவு கொட்டி நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்க. கலர் ஒன்று இந்த மாவு நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்க. இதான் அது பதம். இதை எடுத்து வேற ஒரு பவுலில் மாற்றி ஆற வைக்கலாம். இப்போ இது வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆற வைக்கலாங்க. பாருங்க, அடுப்பில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் காயத்துக்குள்ள நம்ம இதை வந்து உருட்டி ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்க, இது இருக்கு இல்லையா, இந்த மாவை கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கணும் கையில். பாருங்க, பண்ணி நல்லா உருண்டையாக உருட்டணும். முதல் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பண்ணிவிட்டு அதை எப்படி பண்ணிக்கணும். ஒன்று, ரெண்டு, இது எப்படி இருக்கு இல்லையா, இதை லைட்டாக வந்து நம்ம சும்மா அடி அவ்வளோதான் திருப்பினோம்னா இது வந்து இந்த குக்கரை மாதிரி இப்படி வரும். அதுக்கோசரம் இல்லை, திருப்ப முடியலன்னா அப்படியே போடலாம். பாருங்க, இந்த மாதிரி பண்ணிக்கணுங்க. இது பெருசாக பண்ணிட்டு இதை நீங்கள் 2ஆக கூட இப்படி உடச்சி விட்டுட்டு இப்படி பண்ணிக்கலாம். இன்னும் ஈஸியாக இருக்கும். இல்லை அந்த ஸ்பார்க் இருந்ததுன்னா அதோட இப்படி லைன்ஸ் மாதிரி கூட போட்டுக்கலாம். ஒன்றும் வேண்டாம்னா சும்மா இப்படியே திருப்பி போடலாம். அவ்வளோதான். நான் ஃபுல்லாக உருட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
இது பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். சின்னது பெருசுமா குக்கரை உங்களுக்கு அப்படி தானே ஒரே சைஸாக இருக்குது, எல்லாம் மாறி மாறி தானே இருக்குது. அது மாதிரி நம்மளும் மாறி மாறி இது மாதிரி கையில் போட்டு நல்லா திரட்டினோம்னா அழகாக வந்துடும் இந்த மாதிரி. இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான். எண்ணெய் காஞ்சிட்டான்னு பார்க்கலாம். சூப்பராக காஞ்சிச்சுங்க. உடனே திருப்பக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வந்து கொஞ்சம் இந்த ஓசை அடங்கினதுக்கப்புறம் திருப்பி போடணும். நல்லா செவக்கணுங்க. செவந்த பிறகு எடுக்கணும். நல்லா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க. ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா 1 வாரத்துக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே நான் வச்சுட்டு இருந்தேன், 1 வாரம் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்கேன். இதெல்லாம் எங்கள் சித்தியாவுக்கு பண்ணி கொடுத்த ரெசிபிங்க. நான் அது அப்படியே வருஷனுக்கு கண்டினியூ ஆகுது. இதே வந்து மைதா மாவுலையும் பண்ணுவேன், நான் கோதுமை மாவுலையும் பண்ணுவேன். ஆனால் அதெல்லாம் விட அது ரொம்ப நாள் கிறிஸ்பியாக இருக்காது. இது வந்து ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். என்ன அஸ்வினி? ஓ ஓ என்னப்பா? என்னமோ என்னமோ ஒரு பேச்சு. அம்மா என்ன அடுப்புல பாட்டி இருக்கும்போது வரக்கூடாதுடா. என்னதான் பண்ணணும்? போ. நல்லா ஓசை அடங்கட்டுங்க. நல்லா ஓசை அடங்கினதுக்கப்புறம் எடுக்கணும். அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி விடணும். கிச்சனில் பார்த்தீங்கன்னா 9 o'clock மேலே சுத்தமாகவே நிற்க முடியல. ஒரு வேர்த்து விறுவிறுத்து மூச்சு வாங்குறது எனக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குர்குரே ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்குள்ளேயுமே டிஸ்பிளேல வைக்கிறதுக்குள்ளேயுமே எங்கள் வீட்டு பசங்க எடுத்துகிட்டு போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து கிசான் ஜாம் தொட்டு சாப்பிட்லாம். ஏதாவது சட்னி ஐட்டங்கள் இருந்தால் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டீ வித் இந்த ஸ்நாக்ஸை கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது பேர் வந்து அவல் குர்குரேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள். ரீகேப் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஒரு பவுலில் இந்த பவுல் நிறைய அவல் வந்து எடுத்துட்டு அதை வந்து எந்த அவலாக வேணாலும் இருக்கலாங்க. அந்த அவல் வந்து நல்லா வந்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கணும். அதோட 1/4 கப்பு வந்து அரிசி மாவு, 2 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை மாவு, பொட்டுக்கடலை லைட்டாக வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கணும். அந்த மாவு இதோட சேர்த்துக்கணும். கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு வந்து மிளகுத்தூள். ஏன்னா பெரியவங்க சாப்பிட்றதா இருந்ததுன்னா நம்ம வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் குழந்தைங்க சாப்பிட்றதுனால மிளகாத்தூள் ஆட் பண்ணால் சாப்பிட மாட்டாங்க சில பேர். அதனால வந்து இதில் வந்து லைட்டாக வந்து போட்டுக்கலாம். லைட்டாக வந்து ஒரு பிஞ்ச் மிளகுத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து 1க்கு 1.25 தண்ணி வைக்கணுங்க. அடுப்பில் தண்ணி ஒரு பவுலில் வச்சு தண்ணி நல்லா தழைச்ச உடனே இந்த மாவை கொட்டி அப்படியே கிளறிட்டே வரணும். பெருங்காயமும் கூட உப்பும் சேர்த்துக்குங்க. உப்பும் பெருங்காயம் சொல்ல மறந்துட்டேன். உப்பு பெருங்காயம் எல்லாம் அந்த மாவில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கிளறி விடணுங்க. என்னென்னா திரும்பவும் சொல்லிடுறேன். அவள் வந்து பொடி பண்ணி வச்சிருக்கிற மாவு 1 கப்பு, 1/4 கப்பு அரிசி மாவு, பெருங்காயம், உப்பு தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை பொடி. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிளகுத்தூள் 2 ஸ்பூனு, ஒரு பிஞ்ச் மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணுங்க. கிளறி விட்டுட்டு நம்ம வந்து இது வந்து கொழக்கட்டை மாவு கிளற மாதிரி இந்த எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இதால் 1 கப்பு இருந்தது எனக்கு. 1க்கு வந்து 1.25 தண்ணி வச்சுக்கலாம். ஏன் 3/4 கப்பு இருந்ததுன்னா 1க்கு 1.25. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவுட்ரு அதெல்லாம் அவள் வந்து பார்த்தா ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் பொடி பண்ண உடனே பார்த்தா 3/4 கப்பு தான் இருந்தது. மற்ற மாவெல்லாம் சேர்க்கும் போது கொஞ்சம் கூடித்து, அவ்வளோதான். நான் வந்து இது வந்து 3/4 கப்புன்னு கணக்கு பண்ணி 1.25 பங்கு தண்ணி அப்படின்னா 3/4 கப்பு மாவுக்கு 1.25 தண்ணி வச்சுட்டேன். சப்போஸ் 1 கப்பு இருந்தது அப்படின்னா 1.25 தண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. இதில் 1.25 பங்கு ஒரு கப்பு இதுன்னா 1 கப்புக்கு 1.25
பங்கு தண்ணி, 1க்கு 1.25 ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்ணி திட்டமாக இருக்குங்க. 1.25 வச்சிங்கன்னா அவ்வளோ கரெக்டாக இருக்கும். அது தண்ணி தடைச்ச உடனே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருந்ததில் தண்ணி கிடைக்கும் போது மஞ்சப்பொடி 1 பிஞ்சு போட்டு ஒரு கையால் மாவை கொட்டி இன்னொரு கையால் கலரிட்டே நம்ம இருக்கணும். நீங்கள் நான் கலரும் போது பார்த்துருப்பீங்க வீடியோவில். கலரிட்டே கொழக்கட்டை மாவு கலர்ற மாதிரி நல்லா கெட்டியாக வந்துடும். அது வந்த உடனே அதை ஒரு தட்டில் அப்படியே பருத்தி ஆற வச்சுட்டு அந்த கேப்பில் அடுப்பில் நம்ம எண்ணெயை வச்சிடலாம். 2 நிமிஷமாக ஆறிடும். அது கையில் கொஞ்சோண்டு எண்ணெயை தடவிட்டு வேஸ்டேஜாக ஆகாதுங்க, கையிலையும் ஒட்டாதுங்க. பாருங்க, நான் கையை கூட அலம்பலணும், எப்படி இருக்கு பாருங்க க்ளீனாக. அது மாதிரி கடைன்னு உருட்டி நம்ம சீப்பாக உருட்டுற மாதிரி நீட்டாக அதை பாருங்க இந்த ஷேப்புக்கு நீட்டாக உருட்டி நம்ம எண்ணெயில் போட்டு 2 பக்கம் திருப்பி எடுக்க வேண்டியது தான். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே முதந்து வருங்க. ஓசையெல்லாம் அடங்கி மேலே நல்லா முதக்கும். அதுதான் கணக்கு. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. 1 வாரத்துக்கு அந்த கிறிஸ்பி மாறவே மாறாது, அப்படியே இருக்கும். நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் ஏர் கண்டெய்னர்லையோ போட்டு நல்லா மூடி வச்சுக்கணும். இல்லை எவர் சிலரை போட்டு வைக்கிறதா இருந்தால் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு அது கவரோடு அதுக்குள்ளே எவர் சிலர் பாக்ஸில் போட்டு மூடி வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் பாக்ஸில் ஃபுட் சேவர் பாக்ஸ் எத்தனையோ வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு நல்லா மூடி வச்சுட்டிங்கன்னா 1 வாரம் பசங்க லீவுக்கு போக வர திருண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நம்மளையும் நெய்னு அடிக்க மாட்டாங்க. இது மாதிரி இருக்குங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் இது ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குது எனக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.